அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ்வோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு கற்றுக் கொடுத்தது அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியான அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு திக்ரை நமக்கு கற்றுத்தராங்க. அது என்ன திக்ரு, அது ஓதுறனால நமக்கு என்னென்ன நன்மைங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே அல்லாஹ்வோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோட உம்மத்து, தன்னோட பிள்ளைகள், தன்னோட மனைவிமார்கள் அனைவரும் என்ன செய்யணும், நிறைய நன்மைகளை இம்மையிலையும் பெறணும், மறுமையிலையும் பெறணும். மறுமையில் நிறைய நன்மைகள் பெறணுங்கிறதுக்காண்டி சிறிது நேரம் செய்தாலே நிறைய நன்மைகள் பெற மாதிரி நிறைய திக்ருகளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு அதே மாதிரி ஒரு திக்ரு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்ததுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, அவங்க 11 மனைவியை கல்யாணம் முடித்தார்கள். ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு குணத்தில் இருந்தாங்க. அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாளித்து வாழ்ந்தார்கள். அதில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை தவிர மற்ற அனைவரும் விதவை பெண்கள். அப்படி ஒவ்வொரு மனைவி வீட்டில் அவங்க என்ன செய்வாங்க, போருக்கு போகாத வீட்டில் இருக்கிறப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவி வீட்டில் தங்கக்கூடியவராக இருந்தார்கள். அப்பொழுது அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்கிறப்ப காலைல பஜர் தொழுகைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பி போகும்போது அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் என்ன செஞ்சாங்க, முஸல்லால அமர்ந்திருந்தாங்க, தொழுகிறதுக்கு ரெடியானாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பழக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க பஜர் தொழுகை முடித்து விட்டு சூரியன் உதயகரமாகிற வரைக்கும் என்ன செய்வாங்க, திக்ருகளில் ஈடுபட்டு பிறகு சஹாபாக்களை சந்தித்து அன்னைக்கு நடந்த நல்ல நிலவரங்கள், கனவுக்கு விளக்கம் சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசிவிட்டு லுஹா டைம், அதாவது 9 மணின்னு எடுத்துக்கொள்ளலாமே, அந்த டயத்துக்கு தான் வீட்டுக்கு தொழுதுட்டு வீட்டுக்கு வரக்கூடியவங்களாக இருந்தாங்க. இப்போ வீட்டுக்கு அவங்க 9 மணிக்கு வர்றாங்க. மனைவி என்ன செய்கிறாங்க, காலையிலேருந்து 9 மணிக்கு ஒரு மனைவி வீட்டில் எந்த வேலையும் செய்யாமல் முஸல்லாலே அமர்ந்திருந்தா அல்லாஹ் பாதுகாத்த ஆண்களை தவிர மற்றவங்களுக்கு என்ன செய்யும், கோபம் வரும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்யவில்லை. அவர்கள் என்ன கேட்டார்கள், நான் உங்களை விட்டு சென்றிருந்து நீங்கள் இதே இதில் அமர்ந்திருக்கீங்களான்னு கேட்டப்ப, ஆமாம் யார சூழலான்னு சொன்னோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, நான் உங்களை விட்டு சென்றது நீங்கள் இந்த இடத்துல உட்காந்து நிறைய அமல் செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களை விட்டு சென்றது நான் ஒரு திக்ரை என்ன செஞ்சேன், 3 முறை ஓதினேன். அந்த நன்மையும் நீங்கள் காலையிலேருந்து செஞ்ச நன்மையும் போட்டால் நான் ஓதுன நன்மை தான் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன். அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யார சொல்லலாம், எனக்கு அந்த திக்ரை கற்றுக் கொடுங்களேன்னு சொல்லி சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ நான் போட்டு வரல, இந்த திக்ரை ஓதி இதை நன்மை பெற்றுக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, இந்த திக்ரை நீங்கள் ஓதிட்டு சீக்கிரம் என்ன செய்யலாம், வேலைகள் இருந்தால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், நம்ம அதிகமான நேரம் கிடைக்கிறப்ப திக்ருகளையும் துவாக்களையும் குரான்களையும் ஓதிக்கலான்னு சொல்லி அல்லாஹ்வோட தூதர் தன்னோட மனைவிக்கு சொல்லாமல் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸை நமக்கு அறிவிச்சு தராங்க. அவர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பெண்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்த திக்ரு தான் அந்த திக்ரு. அப்போ காலையில் நம்ம என்ன செய்கிறோம், எந்திரிச்சு பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் என்ன செய்கிறோம், நம்ம காலையில் பஜர் தொழுகிட்டு வேகமாக பிள்ளைகளை கணவனை அனுப்புறதுக்கு நம்ம ரெடி ஆகிறோம். அப்போ நம்ம என்ன செய்யலாம், பஜர் தொழுகை முடித்த உடனே இந்த திக்ரு நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு இந்த திக்ரை நம்ம 3 முறை ஓதுனோம்னா நிறைய நன்மைகளை பெறக்கூடியவங்களாக இருப்போம். அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யணும் கிடைக்கும், சாயங்காலம் அசர் நேரம் மற்ற நேரம் நம்ம திக்ருகளை குரான்களே நம்ம ஓதக்கூடியவங்களாக இருக்கலாம். நேரம் கிடைத்தால் காலையிலே குரான் ஓதுறது திக்ரு பண்ணுறது நம்ம செய்யலாம். அது மிகப்பெரிய நன்மையான காரியமாக இருக்குது. அப்போ இந்த திக்ரை நம்ம 3 தடவை ஓதிக்கலாம். பொதுவாகவே பஜர் தொழுகை முடித்தோன்னு அல்லாஹ்வோட தூதர் அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார்னு ஓதுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, யார் அந்த திக்ரை காலைல பஜர்லேயும் மகரிப்லேயும் 7 முறை ஓதுறாங்களோ அவங்க காலையில் மரணித்தால் சாயங்காலத்து வரைக்கும் அவங்க சொர்க்கவாதினும், சாயங்காலம் ஓதுனா அவங்க காலையிலுக்குள்ளே மரணித்தால் அவங்க சொர்க்கவாதி என்றும் அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. அதே மாதிரி 2வது கலிமா 10 முறை, 4ஆம் கலிமா 10 முறை, சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் 10 முறை ஓதிட்டு இந்த திக்ரை ஓதிட்டு நம்ம வேலைகளை செய்யக்கூடியவங்களாக இருந்த மாதிரி நிறைய நன்மைகளை பெறக்கூடியவங்களாக இருப்போம். அல்லாஹ்வோட தூதர் இந்த திக்ரை அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர் கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க நம்ம எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்தாங்க. இந்த திக்ரை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு.